தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து வரிசையாக தளபதிக்கு வந்து விஷ் பண்ணிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ரவி மோகன் அந்த வரிசையில் என்னென்னலாம் சொல்லி விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அவரோட லாஸ்ட் மீட்டில் ஒரு விஷயம் வந்து சொன்னதாகவும் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்த்துடலாம். விஜய்னா பவர் கேன் கிவன் பட் ரெஸ்பெக்ட் இஸ் ஏர்ன்ட் அண்ட் யூ ஆர் பிளஸ்ட் வித் போத் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ விக்ட்ரி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இட் இஸ் அ ரெவல்யூஷன் சீல்டு வித் ட்ரஸ்ட் வி ஆர் ஆல்வேஸ் வித் யூ நவ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மீட்டில் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணப்போ ஒரு விஷயம் தளபதி வந்து ரவி மோகனுக்கு சொன்னதாக வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. யுவர் வேர்ட்ஸ் ஃப்ரம் அவர் லாஸ்ட் மீட்டிங் எ ஃபியூ டேஸ் அகோ வரி பண்ணாதப்பா நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணி வாஸ் த டே யூ வாண்ட் ஃபார் மீ அண்ட் ஃபார் மை ஃபேமிலி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. கோ ஹெட்னா த ஃபியூச்சர் இஸ் ஆல்ரெடி லீனிங் யுவர் வே அன்கண்டிஷனல் லவ் ஃபார் யூ ஃபார் எட்டர்னிட்டி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி டிவிகே ஹேஷ்டேக் அண்ட் தென் குட் டைம்ஸ் ரோல் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சாருக்கு வந்து விஷ் பண்ணிட்டு வராங்க. ஸோ உங்களோட விஷஸ் என்ன, டிவிக்கு இந்த அளவுக்கு வந்து வின் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.